ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஃப்ஓ சம்மந்தமாக 2 முக்கியமான சர்க்குலர் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதலாவது சர்க்குலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் வெளியிட்ட தேதி 17/4/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அட்வான்ஸ் அண்டர் பேரா 68B(7) பேஸ்ட் ஆன் செல்ஃப் டிக்ளரேஷன். அதாவது சுய உறுதிமொழி சான்றின் அடிப்படையில் 68B(7) கீழே அட்வான்ஸ் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான சுற்றறிக்கை. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் மெம்பர்ஸ் டு அவைல் அட்வான்ஸ் அண்டர் பேரா 68B(7), it has been decided to allow application for the above set advance based on a self declaration that this advance is claimed only after 60 months from the date of completion of the dwelling house and without linking to previous withdrawal under para 68B அப்படின்னு சொல்றாங்க. The changes in this regard have already been made in the software for benefit of the members, and accordingly it is advised to process such advances without any rejections if otherwise eligible. சரி, ஓகே. இப்போ 68B(7) கீழே நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அடிப்படையில் நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி 68B கீழே வேற ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருந்தாலும் இதுக்கு 68B(7) கீழே நீங்க சுய உறுதிமொழி சான்றின் அடிப்படையில் அட்வான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்போ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடு கட்டி முடிச்சு ஒரு 60 மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம், 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த 68B(7) கீழே அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்க முடியும் அப்படிங்கிறத எலிஜிபிளா இதுல செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எலிஜிபிள் கேட்டகரி இருந்ததுன்னா நீங்க ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணாம அட்வான்ஸ் ப்ராசஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ரீஜனல் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ இதில் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அதில் சொல்கிறேன் பாருங்க. இது டைப்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். 68B அப்படிங்கிறது என்னன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் ஆர் பிளாட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இன்க்ளூடிங் அக்விஷன் ஆஃப் சைட். இப்போ ஒரு சைட் ஒரு பிளாட் வாங்கி அதில் நீங்கள் வீடு கட்ட போறீங்க அல்லது கட்டின வீடை வாங்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் இபிஎஃப்ஓல அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமான அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு செக்ஷன் தான் பேரா 68B அப்படிங்கிறது. இந்த 68Bல பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 7th கிளாஸ் 68B(7) என்ன சொல்லுதுன்னா, ஃபார் அடிஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹவுஸ் ஓன்டு பை மெம்பர் ஸ்பவுஸ் ஜாயின்ட்லி வித் ஸ்பவுஸ். இந்த 68B(7) என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கூடுதலாக இன்னொரு ஃப்ளோர் கட்ட போறீங்க அல்லது ஆல்ட்ரேஷன் பண்றீங்க, இல்லை ஃபர்தரா மழை பெஞ்ச தண்ணி விழுதோ அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த வீடு மெம்பர் பேர்லயோ, அதாவது பிஎஃப் மெம்பர் பேர்லயோ அல்லது அந்த மெம்பர்னுடைய கணவர் அல்லது மனைவி பேர்லயோ அல்லது ஜாயிண்டா நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பொருந்தும். அப்போ இது கீழே இந்த பேரா 68B(7) கீழே நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா 5 வருஷம் அந்த வீடு கட்டி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எலிஜிபிள் கிரைட்டீரியா எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு பாருங்க. 12 months பேசிக் வேஜஸ் அண்ட் டிஏ அல்லது எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் அல்லது காஸ்ட் விச் எவர் இஸ் லீஸ்ட். 2 இதை பார்க்குறாங்க. கடைசி 12 மாசத்தினுடைய பேசிக் பிளஸ் டிஏ எவ்வளோ வருது அல்லது எம்ப்ளாயி ஷேர்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இந்த 2 அமௌண்ட்ல எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஒன்னே ஒன்று தான், டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃப்ரம் மெம்பர். ஸோ வேற யார்ட்டு இருந்தா நம்ம ஃபார்ம் கையெழுத்து எதுவும் வாங்க தேவையில்ல. மெம்பர்ட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் வாங்கினா போதும். ஓகே, இப்போ கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சர்க்குலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 68B கீழே நிறைய கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் 68B(1)ல அமௌண்ட் கிளைம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 68B(7) கீழே அமௌண்ட் கிளைம் பண்றதுக்கு அப்ளை பண்றாரு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே 68B(1)ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ தெளிவா சொல்லிட்டாங்க, 68Bல வேற எந்த கிளாஸ்ல நீங்க ஏற்கனவே அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்திருந்தாலும் இந்த 68B(7) அந்த நபர் தனியா அப்ளை பண்ணும்போது அதுக்கு ரிஜெக்ட் பண்ணாதீங்க, ப்ராசஸ் பண்ணி விடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த பேஸ் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறத தெளிவா அந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, 2வது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இபிஎஃப் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்டா இருக்கட்டும்
அல்லது ஒரு HR அல்லது ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு பிஎஃப்ல டவுட்டா இருக்கட்டும், இல்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பிஎஃப்ல எதனா பிரச்சனைகள் அல்லது ஹையர் பென்ஷன்ல எதுவும் வரல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிஎஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு காண்பதற்கு ஒவ்வொரு மாசமும் NAN 2.0 அதாவது நிதி ஆப்கே நிகா 2.0 அப்படிங்கிற ஒரு இது நடத்துறாங்க. ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று நடத்துறாங்க. அந்த கேம்ப் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு எப்ப நடத்த போறோம், எங்க நடத்த போறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்குலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல போயிட்டு சி ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க, சி ஆல் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஒவ்வொரு மாசமும் இதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க இந்த ஸ்பெஷல் கேம்ப் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வெனிங் டீடைல்ஸ் ஆஃப் நிதி ஆப்கே நிகாத் வந்துச்சு பாருங்க, 28 ஏப்ரல். இந்த மாசம் ஏப்ரல் மாசத்துல வந்து 28 ஏப்ரல் அன்னைக்கு நடக்குது. ரீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தபடியா வென்யூ டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல ஒவ்வொரு ரீஜன் வாரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சேலம் ரீஜன் வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் ஆப் நான் கொடுத்துக்கிறேன். சேலம் ரீஜன் அப்படின்னா சேலம் அப்படிங்கிற டைப் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சேலம் ரீஜன்ல எந்தெந்த மாவட்டம்லாம் வருது அப்படின்னு. இப்போ சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி. ஸோ இதெல்லாம் சேலம் ரீஜன்ல வரக்கூடிய மாவட்டங்கள். இப்போ இந்த உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டமா இருந்தீங்க அப்படின்னா எங்க நடத்துறாங்க இந்த ஸ்பெஷல் கேம்ப் அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. திருச்சி ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனுக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்ல எதனா வந்து பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்க இந்த நிதி ஆப்கே நிகா 2.0 ஸ்பெஷல் கேம்ப் கிட்ட போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணலாம், அல்லது ஒரு கிரீவன்ஸ் வந்து பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு, அல்லது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வந்து கேட்கலாம், அல்ல டெம்பரரி சொல்யூஷன் வந்து கேட்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள ஒரு இதுதான், நீங்க பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த 2 தகவலும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.